இந்த பையனுடைய பாக்கெட்ல இருந்து ஏகப்பட்ட சாக்லேட்டுங்க வந்து விழுது. இது எப்படின்னா இவனுக்கு ஒரு மந்திர கல் கிடைச்சிருக்கும். அதை கையில வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் அது கிடைச்சிடும். இப்ப கூட அந்த பையன் அந்த மந்திர கல்லுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு கோட்டையை உருவாக்கிட்டு அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக அந்த கோட்டையை சுத்தி ஒரு பெரிய பள்ளத்தையே உருவாக்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த மந்திர கல்லுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வந்து அந்த மந்திர கல் அப்படியே தவறி அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுது. இவனுங்க எல்லாரும் அதை தேடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போறானுங்க. அப்ப அந்த மந்திர கல்லு ஒரு பாறை மேல இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் அதை எடுக்க போறான். பார்த்தா அது ஒரு பாறை கிடையாது, அது ஒரு முதலை. இப்ப அந்த முதல்ல அந்த மந்திர கல் அப்படியே முழுங்கிடுது. அதை பார்த்த அந்த பையன் அப்படியே எகிரி அந்த முதலையுடைய வாய்க்குள்ளேயே குதிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த முதலையே அவனை வெளியில கக்கிடுது. அவன் எப்படியோ அந்த மந்திர கல்லை வெளியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த மந்திர கல்லுடைய சக்தியால அந்த முதலைகள்லாம் அப்படியே எந்திரிச்சு நடந்து வர ஆரம்பிச்சிடுது. உடனே இவன் அந்த கல்லை யூஸ் பண்ணி டீரோடாக்டில வர வச்சிடறான். அது இவனுங்களை அந்த கோட்டைக்கு மேல தூக்கிட்டு போய் போட்டுருது. அப்பயும் அந்த முதலைங்க கோட்டைக்கு மேலேயும் ஏறி வருது. உடனே இவன் அந்த கல்லை யூஸ் பண்ணி பலமான காத்த வர வச்சு அந்த முதலைகளை அப்படியே பறக்க